ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட 94வது எபிசோடு தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 93 எபிசோட வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டில் வந்து டிடெக்டிவ் கோனன் சீரிஸ் சொல்லி தனியாக ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதில் வந்து செக் பண்ணிட்டு வாங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜுன்பி ஸ்கீ லாட்ஜ் காட்டுறாங்க. ஸோ திடீர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொண்ணு வந்து லேக்கு கிட்ட நிற்கிறாங்க. என்னோட உடல் இறக்க போகுது, என்னுடைய ஆவி என்னைக்காவது ஒரு நாள் இந்த பனியோட வந்து கலக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க லேக்ல வந்து ஜம்ப் பண்ணிடுறாங்க. ஸோ அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஷோ வந்து முடிஞ்சிடுது. சோனி மோரிசன் வந்து வாவ், இந்த ஷோ உண்மையிலே அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டாய் வந்து டீயை வந்து கொண்டு வந்துருக்கு. சோனி மோரிசன் வந்து என்னது இது அப்படின்னு சொல்றப்ப ரெண்டு நபர்கள் அங்கே வராங்க. அதில் ஒரு ஆள் வந்து இந்த லாட்ஜோட ஓனராக இருக்காரு. அவரோட பேர் வந்து ஜின்பி கிட்டாமுரு. பக்கத்தில் இருக்க லேடி வந்து அவங்களோட ஒய்ஃபா இருக்காங்க. அவங்களோட பேர் வந்து கயோ கிட்டாமுரா. சொன்ன கிட்டாமுரா வந்து இது வந்து மெக்கானிக்கல் டாய், இந்த லாட்ஜோட பழைய ஓனர் இதை விட்டுட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்றப்ப கயோ வந்து நீங்க ஸ்னோ உமனோட டிவி ஷோ பாத்தீங்களே அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அது ரொம்ப பயங்கரமா இருந்தது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இந்த ஸ்னோ உமன்லாம் உண்மையா இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்றப்ப கயோ வந்து அப்படிலாம் கிடையாது, பட் ஆனா இந்த ஏரியால வந்து ஸ்னோ உமன் ரொம்ப ஃபேமஸா இருப்பாங்க, ஏன் இன்னைக்கு நைட்டு கூட அவங்க உங்களை பாக்குறதுக்கு வரலாம் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த லாட்ஜுக்கு வந்து ரெண்டு லேடிஸ் வராங்க. அதில் ஒரு லேடியோட பேர் வந்து அகிகோ கினோசிட்டா, அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்க. இன்னொரு லேடியோட பேர் வந்து யோகோ அசானாமோ, அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்க. சொன்னே அகிகோ வந்து நம்ம இங்கே தான் தங்க போகிறோமா, உனக்கு வேற இடமே கிடைக்கலையா அப்படின்னு சொல்கிறப்ப யோகோ வந்து பஸ்ஸும் போயிடுச்சு, கண்ணு கட்டின தூரம் எந்த ஹோட்டலும் இல்லை, ஸோ நம்மளுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹோட்டலோட ஓனர்ஸ் வந்துடுறாங்க. சொன்ன யோகோ வந்து நாங்கள் ஆல்ரெடி ரிசர்வேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப கிட்டாமுரா வந்து எங்களுக்கு தெரியும், உங்களோட ஸ்கீ வந்து ஆல்ரெடி இங்க முன்னாடியே வந்து சேர்ந்துடுச்சு, நீங்க தானே அந்த அகிகோ அப்புறம் யோகோ அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இங்க யாராச்சும் அகிகோன்னு சொன்னீங்களா, ஓ நீங்க தான் அந்த அகிகோவா, உங்களோட த லவ் ஆஃப் த ஸ்னோ உமன் டிவி ஷோ நான் பார்த்தேன், அது ரொம்ப சூப்பரா இருந்தது, ஏய் ரான் இங்க வாயேன், இவங்க தான் அகிகோவா, நீங்க அந்த லேக்ல ஜம்ப் பண்ணீங்களே அந்த சீனை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அகிகோ வந்து அதுக்கு காரணம் இங்க நிக்கிற அந்த யோகோ தான், அவங்க தான் எனக்கு பதிலா ஜம்ப் பண்ணது அப்படின்னு சொல்றப்ப யோகோ வந்து நான் வந்து ஸ்டண்ட் உமனா இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஓ அதுவும் ரொம்ப ஆபத்தான ஒர்க் தான் அப்படின்னு சொல்றப்ப அகிகோ வந்து யோகோ வந்து ஒரு திறமையான ஸ்டண்ட் உமன், என்னோட டபுள்னு கூட சொல்லலாம், அவங்க தான் எனக்கு பதிலா டூப் போடுவாங்க, நான் இப்போ உடனடியே ரெஸ்ட் ரூம் போய் ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப யோகோ வந்து நீங்க நேரா போய் லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா அங்க பாத்ரூம் இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அகிகோ அங்க இருந்து போறாங்க. சொன்ன யோகோ வந்து எங்களோட ரூமுக்கு சில பேரிச்சம்பழங்கள் கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்றப்ப கட்டாமுரா வந்து நான் அதை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன் மேடம் அப்படின்னு சொல்றப்ப சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் ரூமுக்கு போயிடுறாங்க. சொன்ன கானன் வந்து ரான் யோகோ வந்து இப்பதான் முதல் தடவையா இந்த லாட்ஜுக்கு வரதா சொன்னாங்க, அப்படி இருக்கும் பொழுது பாத்ரூம் எங்க இருக்குன்ற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து பெரும்பாலும் இந்த சைடு தான் பாத்ரூம் இருக்குன்னு சொல்லி அவங்க கெஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் ரான் வந்து எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரான் எழுந்து அந்த கர்டன்ஸை வந்து ஓபன் பண்றான். ஸோ வெளியில பாத்துக்கிட்டீங்கன்னா பனியில ஒரு வெள்ளையான உருவம் வந்து நடந்து போறது ரான் வந்து பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். சொன்னே ரான் வந்து கானன் ஸ்னோ உமனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ வழியா பார்க்கும் பொழுது அங்க யாருமே இல்ல. சொன்னே மோரிசன் வந்து என்னாச்சு எதுக்கு கத்துறீங்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அப்பா நான் வந்து ஸ்னோ உமனை பார்த்தேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து போய் செக் பண்றாரு. பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க யாருமே இல்ல, நீ அந்த ஷோவை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்க, அதனால தான் உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஆமா ஆமா நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிருக்கா. ஸோ அடுத்த நாள் காலையில பாத்துக்கிட்டீங்கன்னா அகிகோ வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து பாடி மசாஜ் அப்புறம் ஃபேஷியல் பண்ணணும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் பேசிக்கிருக்காங்க. அதே சமயம் யோகோ வந்து இந்தாங்க நம்ம ஸ்கீயிங் போறதுக்கான மாஸ்க் அப்புறம் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ அகிகோவும் யோகோவும் வந்து அதை மாத்திக்கிறாங்க. சொன்னே மோரிசன் வந்து உங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு அப்படியே பேங்க கொள்ளையடிக்கிற கொள்ளையர்கள் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப அகிகோ வந்து சூரிய ஒளி வந்து பனியில பட்டு எங்க கண்ணு கூசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால தான் இதை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோரிசன் வந்து ஸ்கீயிங் பண்ண தெரியாம பனியில வந்து வலிக்கிட்டே போய் மரத்துல பொத்துன்னு மோதுறாரு. அதே சமயம் நம்ம ரானும் கானனும் வந்து பயங்கர ஜாலியா ஸ்கீயிங் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே பாத்துக்கிட்டீங்கன்னா அகிகோவும் யோகோவும் வந்து ஸ்கீயிங் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நைட் ஆயிடுது, ஸ்கீயிங் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ரான் கானன் மோரிசன் மூணு பேரும் அந்த லாட்ஜுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ
மோரிசன் வந்து இந்த பிளேஸ்ல வந்து கிளைமேட் ரொம்ப சீக்கிரமா மாறிடுது இல்ல அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் யோகோ அங்க வந்து சேர்ந்துடுறாங்க. சொன்னி மோரிசன் வந்து என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அகிகோ எங்க அப்படின்னு சொல்றப்ப யோகோ வந்து அவங்க இன்னும் ஸ்கீயிங் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அவங்களுக்கு பாடியில ரொம்ப பவர் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப யோகோ வந்து இல்ல அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, நான் சொன்னா அவங்க கேட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய்க்கிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரான், கானன், மோரிசன் வந்து ரூம்ல இருக்காங்க. சொன்னி ரான் வந்து பாவம் அகிகோக்கு வந்து முடியலையா அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து எனக்கும் வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அகிகோவும் வந்துடுறாங்க. மோரிசன் யோகோ வந்தாச்சா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப அகிகோ வந்து இருமிக்கிட்டே அங்கிருந்து போறாங்க. சொன்னே ரான் வந்து பாவம் அவங்களுக்கு சளி பிடிச்சிருச்சோ என்னமோ அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரான் அப்புறம் கானன் வந்து கையோ அப்புறம் கிட்டாமுராக்கு வந்து பாத்திரம் வளர்க்கறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யோகோ வந்து சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் அங்கே வச்சுக்கிருக்காங்க. சொன்னே ரான் வந்து அகிகோக்கு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்றப்ப யோகோ வந்து பரவாயில்லை அவங்க பெட்ல வந்து தூங்கிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கையோ இந்த ஓபன் பாத் எங்க இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கையோ வந்து அது உங்க ஹாலுக்கு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கையோ வந்து ஏய் ரான் நீயும் ஓபன் பாத் யூஸ் பண்ணலாம், ஏய் குட்டி பையா ஜென்ஸுக்கும் இங்க தனியா ஓபன் பாத் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோரிசன் அப்புறம் கானன் வந்து ஓபன் பாத்ல வந்து குளிச்சுக்கு இருக்காங்க. சோ திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அகிகோவோட இருமல் சத்தம் கேக்குது. சொன்ன யோகோ வந்து நீங்க டாக்டர்கிட்ட போயாகணும் அப்படின்னு சொல்றப்ப அகிகோ வந்து ஏய் மோரிசன் குளிச்சதுக்கு அப்புறம் நம்ம ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து பயங்கரமா குஷி ஆயிடுறாரு. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோரிசன், ரான், கானன், யோகோ எல்லாருமே வந்து சாப்பிட்டு இருக்காங்க. சொன்ன யோகோ வந்து நான் டிவி ஷோல அகிகோவோட நடிக்க போறேன், அது ஒரு புது ஷோ அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்றப்ப யோகோ வந்து நம்ம மோரிசனுக்கு வந்து ட்ரிங்கை ஊத்திக்கு இருக்கும் பொழுது அது வந்து காலி ஆயிடுது. சொன்னே மோரிசன் வந்து ஏய் கானன் இங்க இருந்து போய் எனக்கு ஒரு பீர் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து மணி 10 ஆயிடுச்சு, இந்நேரம் ஓனர் தூங்கி இருந்திருப்பாங்க, அவங்களை எப்படி நான் எழுப்புறது அப்படின்னு சொல்றப்ப யோகோ வந்து கவலைப்படாதீங்க என்னோட ரூம்ல வந்து விஸ்கி இருக்கு, நான் அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அதே சமயம் மோரிசன் வந்து ஏய் ரான் இன்னைக்கு நான் என்ன பண்ணாலும் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யோகோ வந்து விஸ்கி எடுக்காம வந்துக்கிருக்காங்க. ஸோ மோரிசன் வந்து விஸ்கி என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப யோகோ வந்து அது வந்து அகிகோவோட சூட்கேஸ் கடியில இருக்கு, அதனால அகிகோவே அதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. ஸோ மோரிசன் பார்க்கும்பொழுது அங்க யாருமே இல்லை. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் கதவு தட்டுது. சொன்ன யோகோ வெளியில போய் அகிகோட்ட இருந்து அந்த விஸ்கியை வந்து வாங்கிட்டு வராங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் அவங்களோட ரூமுக்கு போற சமயத்துல மோரிசன் வந்து ஆமா இதுக்கு முன்னாடி அங்க அந்த பொம்மை இருந்ததா எனக்கு ஞாபகமே இல்லையே, நான் மறந்து போயிடுப்பேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரான் வந்து ஓபன் பாத்ல வந்து குளிக்க போய்க்கிருக்கா. அந்த சமயத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியில ஒரு உருவம் போறதை பார்த்துட்டு ரான் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. சொன்னே அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரான் இந்த விஷயத்தை வந்து மோரிசன் சொல்லிக்கிருக்கான். சொன்னே மோரிசன் வந்து என்ன ரான் திரும்பவுமா அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் யோகோ வந்து வேக வேகமா மோரிசன் அகிகோ வந்து இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அந்த லெட்டரை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னது அகிகோக்கு வந்து லங் கேன்சர் இருக்கா அப்படின்னு சொல்றப்ப யோகோ வந்து எனக்கு அந்த விஷயம் எதுவுமே தெரியாது, பட் ஆனா அவங்க இருமல் வந்து எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இந்த லெட்டர்ல வந்து அவங்களோட அப்பாவுக்கு இருந்த பிரச்சனை வந்து எனக்கும் இருக்கணும் வருத்தமா இருக்குன்னு சொல்லி அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப யோகோ வந்து ஆமா அகிகோவோட அப்பா வந்து லங் கேன்சர்ல தான் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து சோ அந்த கேன்சர் தனக்கும் இருக்குன்னு நினைச்சு அவங்க வருத்தப்பட்டிருக்கலாம், அது மட்டும் இல்லாம இந்த லெட்டருக்கு கீழே வந்து நான் ஸ்னோ உமன் மாதிரி இறக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அப்ப நான் ஓபன் பாத்ல பார்த்தது கண்டிப்பா அகிகோவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோரிசன் வந்து யோகோ நீங்க உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, நம்ம உடனடியா அகிகோவை கண்டுபிடிச்சாகணும், ஏன்னா வெளியில பனியோட அளவு வந்து உயர்ந்துட்டு போகுது அப்படின்னு சொல்றப்ப யோகோ அங்க இருந்து போறாங்க. அதே சமயம் மோரிசன் வந்து கானன் ரான் நம்ம உடனடியா அகிகோவை தேடி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து பட் ஆனா அகிகோ வந்து இன்னைக்கு காலையில போன்ல வந்து நாளைக்கு சலூனுக்கு வரதா சொன்னாங்க, அப்புறம் எப்படி அவங்க தற்கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஒருவேளை அவங்களுக்கு துக்கம் அதிகமாயிருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் அந்த காட்டு பகுதிக்குள்ள வந்து தேடிக்கிருக்காங்க. ஒவ்வொரு ஆளா வந்து டார்ச் லைட்டை வச்சு அகிகோவை வந்து தேடிக்கிருக்காங்க. பட் ஆனா யாருக்குமே எந்த விஷயமே கிடைக்கல. ஸோ அடுத்த நாள் காலையில பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்னோ உமன் காஸ்டியூம் போட்டபடி அகிகோவோட பாடியை வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அடுத்து அந்த பாடியை வந்து லாட்ஜுக்கு எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஸோ யோகோ அதை பார்த்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அதே சமயம் அங்க ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு, அவரோட பேர் வந்து கவாடா. அவர் வந்து மிகாமஷி போலீஸ் டிபார்ட்மெண்ட்
டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவராக இருக்காரு. சோனி மோரிசன் வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னோட பேர் வந்து மோரி கொகாரு, நான் ஒரு டிடெக்டிவா இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப கவாடா வந்து ஓ நீங்க ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சோனி கவாடா வந்து இந்த அக்கிகோ பக்கத்துல வந்து மயக்க மருந்து பாட்டில் கடந்தது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா போலீஸ் ஆபீசர் கவாடா வந்து ரூம்ல வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்படின்னா அக்கிகோ வந்து விஸ்கியை வந்து சரியா 10 மணிக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அப்ப அதுக்கப்புறம் தான் அந்த தற்கொலை பண்ணியிருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து நான் கூட ஸ்னோ வுமனை பார்த்தேன், அது கண்டிப்பா அக்கிகோவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கவாடா வந்து இது வந்து அக்கிகோவோட பாடியை நாங்க போட்டோ எடுத்தோம், அதுக்கான போட்டோஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க. ஸோ மோரிசன் வந்து அதை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ கானன் வந்து அதை பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஸோ கானன் வந்து வேகமா அக்கிகோவோட பாடியை வந்து செக் பண்ணிக்கிருக்கான். ஸோ அடுத்து வந்து கானன் வேகமா அந்த விண்டோ வழியா பார்க்கும்பொழுது வெளியில இருக்க மரத்து வழியா யாரோ ஏறினதுக்கான தடயம் இருக்கதை கானன் வந்து நோட் பண்றான். ஸோ கானன் வேகமா ஒரு ஏணியை போட்டு அந்த லாட்ஜோட மேலே ஏறி செக் பண்ணி பார்க்கறான். அங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்கிறதுக்கான அடையாளத்தை கானன் கண்டுபிடிச்சிடறான். ஸோ கிட்டாமுரா வந்து ஏய் கானன் நீ என்ன பண்ணிக்கிருக்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இந்த லாட்ஜோட ஓனர் இப்போ எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப கிட்டாமுரா வந்து அவங்க பக்கத்தில் இருக்க பழைய கிராமத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நான் அவங்கள பார்த்தாகணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இது கண்டிப்பா ஒரு தற்கொலை கிடையாது, இது ஒரு திட்டமிட்ட கொலை, அதை பண்ண கில்லர் யாருன்றத கூட நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிருக்கும் பொழுது அதே சமயம் கவாடா வந்து சரி இந்த பாடியை வந்து நாங்க எடுத்துட்டு போறோம், இதை தற்கொலைன்னு சொல்லி இந்த கேஸை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வேகமா தன்னோட வாட்ச் மூலியமா மோரிசனோட கழுத்தில் அடிச்சு மயக்கம் போட வச்சிடுறான். ஸோ மோரிசன் வாய்ஸ்ல வந்து கானன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். யாரும் அந்த பாடியை எடுக்க கூடாது, இது தற்கொலை கிடையாது, இது ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்னு சொல்றப்ப கவாடா வந்து நீங்க என்ன சொல்றீங்க, உங்ககிட்ட ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நீங்க கொடுத்த போட்டோவை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்க, அதுல அவங்களோட முடி வந்து காலருக்குள்ள இருக்கு. ஸோ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் யாரோ ஒரு ஆள் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாத்தி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கவாடா வந்து நீங்க என்ன சொல்றீங்க, அப்ப அதை பண்ணது யாரு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அது வேற யாரும் இல்ல, இங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி நின்னுக்கு இருக்க யோகோ தான் காரணம் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. சொன்ன யோகோ வந்து நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க வந்து மன அழுத்தத்துல இருந்தனால கூட முடிய வந்து காலருக்குள்ள விட்டது கூட தெரியாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அந்த போட்டோவை மறுபடியும் ஒரு தடவை பாருங்க, அக்கிகோ வந்து ஏதோ ஒரு குளிக்கல இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியலையா, சரியா நேத்து 5 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் ஸ்னோ வந்தது, அதுக்கப்புறம் அக்கிகோ வந்து தற்கொலை பண்ணதா சொன்ன டைம் வந்து நைட்டு 10 மணி. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு பின்னாடி வந்து எப்படி ஸ்னோ இல்லாம இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க அக்கிகோவோட ஃபேஸை கொஞ்சம் நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க, தற்கொலை பண்ணணும்னு என்ன இருக்கிறவங்க எதுக்காக சாகிறதுக்கு முன்னாடி மேக்கப் போடணும் அப்படின்னு சொல்றப்ப கவாடா வந்து ஆமா நீங்க சொன்னது உண்மைதான், அவங்க ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்றப்ப யோகோ வந்து என்ன சொல்றீங்க மோரிசன், நேத்து நைட்டு அக்கிகோவை எல்லாரும் பார்த்தாங்களே அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இல்ல அவங்கள யாருமே நேர்ல பார்க்கல, உங்களோட நடிப்பை தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்றப்ப கவாடா வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இந்த ரூமை புக் பண்ணது யோகோ தான், இந்த ஹோட்டலுக்கு வந்து பார்ட் டைம் ஒர்க்கரா ஸ்டூடெண்டா இருந்த சமயத்துல யோகோ இங்க வந்திருந்திருக்கணும், அதனால இந்த ஹோட்டல்ல இருக்க எல்லா வழிகளும் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கணும். சோ நீங்க தான் அக்கிகோக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்திருந்திருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்னோ வுமன் ட்ரெஸ்ஸை வந்து அவங்களுக்கு மாத்தி விட்டு இருந்திருக்கணும், சரியா பனி பொழியிற சமயத்துல அவங்கள அந்த மணல்ல புதைச்சு வச்சிருந்திருக்கணும், அடுத்ததா ரான் தூரத்துல பார்த்த அந்த ஸ்னோ வுமன் வந்து கண்டிப்பா யோகோவா தான் இருக்கணும், அவங்க கிட்ட 2 காஸ்டியூம் இருந்தது, ஒன்ன வந்து அந்த பாடிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, ரெண்டாவதா பனியில வந்து புதைச்சு மறைச்சு வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க நார்மலா லாட்ஜுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் அக்கிகோவோட ட்ரெஸ்ஸை மாத்திட்டு விண்டோ வழியா மரத்துல ஏறி ஃப்ரண்ட் டோர் வழியா நார்மலா வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஓபன் பாத்ல குளிச்சுக்கு இருக்கும் பொழுது என்கிட்ட அக்கிகோ மாதிரி பேசினது கண்டிப்பா யோகோவா தான் இருக்கணும், அது மட்டும் இல்லாம ரான் ஓபன் பாத்ல குளிக்கும் பொழுது தூரத்துல பார்த்த ஸ்னோ வுமனும் கண்டிப்பா யோகோ தான் அப்படின்னு சொல்றப்ப யோகோ வந்து நீங்க என்ன சொல்றீங்க, அக்கிகோ தானே விஸ்கியை நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அதுக்கு நீங்க பயன்படுத்தின ட்ரிக் தான் மெக்கானிக்கல் டால் அப்படின்னு சொல்றப்ப யோகோ வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கான ப்ரூஃப் என்னன்னா விஸ்கில வந்து அக்கிகோவோட ஃபிங்கர் பிரிண்டே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப யோகோ வந்து நீங்க சொல்றது உண்மைதான், நான் தான் அக்கிகோவை கொலை பண்ணேன், எனக்கு வந்து மெயின் ரோல்ல நடிக்கணும்னு ரொம்ப வருஷம் ஆசை, ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஆனா அதுவும் அக்கிகோவால கெட்டு போயிடுச்சு, நான் வாழ்நாள் முழுக்க ஸ்டண்ட் உமனா இருக்கணும்னு ஆசைப்படல, அதனாலதான் வேற வழியே இல்லாம அக்கிகோவை நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க. சோ அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரான் கானன் வந்து பனிச்சறுக்குல பயங்கரமா விளையாண்டு என்ஜாய் பண்ணிக்கிருக்காங்க. அதே சமயம் மோரிசன் வந்து சருக தெரியாம சறுக்கி கீழே விழுந்து உருண்டுடுறாரு. சோனி கானன் வந்து ஏய் ரான் இங்க பாரு ஸ்னோமேன் ஸ்னோமேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிருக்கான். சோனி மோரிசன் வந்து ஏய் கானன் ஒன்ன அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்க
பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிடுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.